வயலூர் முருகன் கோயில். இது அருணகிரிநாதருக்கு முருகன் மயில் மீது அமர்ந்து காட்சி தந்து திருப்புகழ் பாட வைத்த திருத்தலம். திருமண தடைகள் நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் பக்தர்கள் இங்கு வந்து சக்தி தீர்த்தத்தில் நீராடி வருகின்றனர். தைப்பூசம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இது திருச்சி மாவட்டத்தில் உய்யகொண்டான் ஆற்றின் அருகில் பசுமையான வயல்வெளிக்கு நடுவே அமைந்துள்ளது. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான முருகன் ஆலயம் 9ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் மூலவர் சிவன் சந்நிதிக்கு பின்புறம் முருகன் சந்நிதி அமைந்துள்ளது. மேலும் நடராஜர் சந்நிதியில் நடராஜர் கால்களை ஊன்றி நிற்பது போன்று சிறப்பான ஒரு அமைப்பு அமைந்துள்ளது. திருச்சியிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் குமரவயலூர் என்ற ஊரில் உள்ள கோயிலாகும். இத்தலத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் சக்தி தீர்த்த குளம் என்று அழைக்கப்படுகிறது. தொன்மையான காரணங்களின்படி முருகப்பெருமான் தனது வேலாயுதத்தால் இந்த குளத்தை உருவாக்கினார் என நம்பப்படுகிறது. ராஜகோபுரத்தின் நுழைவாயிலில் இருந்து இடதுபுறத்தில் தல விருட்சமாக வன்னி மரம் காணப்படுகிறது. இத்தலத்து சிவபெருமான் ஆதிநாதராகவும் அவரது துணைவியார் அம்மையார் ஆதிநாயகியாகவும் உள்ளார்கள். இறைவன் தம்மை தாமே வெளிப்படுத்திக் கொண்ட சிறப்பு வாய்ந்த தலங்களில் வயலூரின் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆதிநாதர் அக்னீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். வடமுகம் நோக்கி அமைந்திருக்கும் ஆதிநாயகி இத்தலத்தின் தனி சிறப்பு. வயலூர் இத்தலத்தை முக்தி தலம் என்று போற்றுவார்கள். உற்சவர் தாண்டவ கோலத்தில் இருந்தாலும் காலடியில் முயலின் உருவம் கிடையாது. தில்லையம்பல நடராஜனை போன்றே ஆடிய பாதத்தினர் இத்தலத்தில் அமைதியான தோற்றம் கொண்டு காணப்படுகிறார். தெய்வானை வள்ளி ஆகிய இருவருடனும் சேர்ந்து ஆதிநாதரையும் ஆதிநாயகியும் முருகப்பெருமான் பூஜிப்பதாக வயலூரின் தனி சிறப்பு. அருணகிரிநாதரை திருவண்ணாமலையில் தடுத்து ஆட்கொண்ட எம்பிரான் முருகப்பெருமான் வயலூருக்கு அவரை அழைத்து அதன் சிறப்புகளை பாமாலையாக தொடுத்து பாட வைத்தார். மிக சிறந்த பக்திமானும் சொற்பொழிவாருமான 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிருபானந்த வாரியார் வயலூர் முருகனிடம் மாறாத பக்தி கொண்டிருந்தார். கைத்தல நிறைகனி என துவங்கும் பாடலை இங்குள்ள பொய்யா கணபதியை குறித்தே அருணகிரிநாதர் பாடியதாக கூறுவார்கள். இந்த கோயில் காலை 6 மணி முதல் மதியம் 1:30 வரையிலும் மாலை 3:30 முதல் இரவு 9 மணி வரையிலும் உள்ளது. மேலும் கோயிலில் 6 கால பூஜையும் நடைபெறுகிறது. சோழ மன்னன் ஒருவன் வயல்வெளிக்கு சென்ற போது ஒரே கணுவில் 3 கரும்புகள் விளைந்திருந்ததை கண்டார். அதன் அடியில் தோண்டிய போது சுயம்புலிங்கம் இருந்ததை கண்டான். அந்த இடத்தில் கோயில் எழுப்பி சிவனுக்கு ஆதிநாதர் என்று பெயர் சுட்டி அம்பாள் ஆதிநாயகிக்கும் சந்நிதி எழுப்பினார். வயல்கள் நிறைந்த அவ்வூருக்கு வயலூர் என்று பெயர் ஏற்பட்டது. செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை ஏற்பட்டவர்கள் இவரை வழிபட நல்ல வரன் அமையும். கந்த சஷ்டியின் போது முருகன் தெய்வானை, பங்குனி உத்திர திருவிழாவில் முருகன் வள்ளி கல்யாணம் நடக்கும். வள்ளி திருமணத்தின் போது முருகனுக்கு வேடன் மற்றும் முதியவர் அலங்காரம் செய்தும் யானையால் வள்ளி விரட்டப்படுவது போன்று பாவனையாக செய்வார்கள். ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜராஜ சோழன் முதலிய மன்னர்கள் வயலூர் முருகன் கோவிலுக்கு நிலங்கள், பொன் பொருள் மற்றும் மானியம் வழங்கியது பற்றியும் கல்வெட்டுகள் இங்கு பதிந்துள்ளனர். இத்திருத்தலத்தில் சுற்றுச்சுவர்கள் மற்றும் கல் தூண்கள் அமைக்கப்பெற்ற சிற்பங்கள் அனைத்தும் சோழ மன்னர்களால் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. சித்தர்கள் தேடி வந்து முக்தி அடையும் இடம் வயலூராக இருக்கிறது. இங்குள்ள முருகன் ஒரு முகத்துடனும் 4 கரங்களுடனும் வள்ளி தேவியானை சகிதமாக காட்சியளிக்கிறார். இங்கு மயில் வாகனம் தேவியானையின் பக்கம் திரும்பி இருப்பது ஒரு சிறப்பானதாகும். பொய்யான வாழ்வின் மாயைகளை அகற்றி தம்மை நாடி வருபவர்களுக்கு விஞ்ஞானம் அருளும் காரணத்தால் இங்கு வீற்றிருக்கும் கணபதிக்கு பொய்யா கணபதி என்று பெயர் விளங்கியது. இவரிடம் எது வேண்டினாலும் பொய்க்காது என்பது ஆன்றோர் வாக்கு. வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வணக்கம்.